நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறையா பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை அசைன்மெண்ட்டை முடித்தா தான் உங்களுக்கு இது செஞ்சு தருவேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. கேரட் அல்வா லீவ் விட்டதுலேருந்து போர் அடிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த 2 வார்த்தை தான் 2 பேரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி வாங்க, ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்களேன்னு களத்தில் இறங்கியாச்சு. செய்ய ஆரம்பிச்சிடணுன்னு கேரட்டை நாங்களே துருவி தரோன்னு அதுங்களே இறங்கிருச்சுங்க. சரின்னு ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கேரட்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆவின் பால் ஃபுல் ஃபேக்ட் உள்ள க்ரீம் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா கிண்டி அது நல்லா நுர பொங்குற அளவுக்கு நல்லா அதை ஃபுல்லாக அதை கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள், எப்பயுமே ஸ்வீட் செய்யும் போது கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா அந்த பாலில் கேரட் நல்லா குக் ஆகணும். பால் நல்லா சுண்ட வத்துனதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கணும். 1 கப் சேர்த்துருக்கேன், அதாவது 250 ml சேர்த்துட்டு நல்லா அது கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு வதக்கி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டு நல்லா ஸ்லிம்மிலே வச்சு கை விடாமல் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி, இதுதான் பதம். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இதை சூடாக சாப்பிட்றவங்களுக்கு சூடாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லாவே இந்த சம்மர் கிளைமேட்டுக்கு சூப்பராகவே இருக்கும். டேஸ்ட் வைஸ் வேறு லெவல் அல்டிமேட்டடாக இருந்துச்சு. பாருங்கள், எடுக்கவே அந்த க்ரீமியோட அந்த டெக்ஸ்சரே நல்லா சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியும் கூட, குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கலரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்ல ஹெல்த்தியான முறையில் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் பசங்கள்கிட்ட வாழ்க்கையில் ரொம்ப பொறுமை முக்கியம்னு சொல்லுவேன். ஆனால் இவனை பாருங்கள், ஒரு வீட்டில் 2த்துல ஏதாவது ஒன்று இப்படி தான் இருக்கும். உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸ் இப்படி தானான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.